தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதிலே தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் தான் என்ன தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான திட்டம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காதபடி காத்துக்கொள்வார். ஆனால் சில காரியங்களை சம்பவிப்பதற்கு தேவனே பரலோகத்திலிருந்து கிரீன் சிக்னல் கொடுப்பார். அதற்கு ஒரு அடையாளம் தான் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1 எடுக்க வேண்டாம். அப்ப அந்த காரியம் சம்பவித்து தான் ஆக வேண்டும். கொண்டு போறதே ஹோலி ஸ்பிரிட் தான். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் அறியாமல் என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. அப்படி ஒன்று நடந்தால் அது அவர் அனுமதித்துதான் நடந்திருக்கும். அப்படி தேவன் ஒன்றை அனுமதித்து நடத்தியிருப்பார் என்றால் அது இப்பொழுது கடினமாய் தோன்றினாலும் அதுல எனக்கு தீமை கிடையாது, அதுல எனக்கு நன்மை மாத்திரமே சொல்றவங்க ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. அப்படி ஒண்ணு அனுமதிச்சுட்டார், சத்துரு அந்த இடத்துல ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் கிடையாது. சாத்தான் வந்து போய் யோபுவின் வாழ்க்கையை குறித்து கேட்கும் போது கர்த்தர் அனுமதிக்கிறார். உண்மையில அந்த இடத்துல அனுமதித்தது ஆமென் யோபுவை தோற்க வைப்பதற்கல்ல. எல்லைக்குள்ளே சத்துரு வென்றாகிறான், கர்த்தர் அலோவ் பண்றார். எதற்காக? சத்துருவை தோற்கடிக்க பண்ணுவதற்கு.